எல்லோருக்கும் வணக்கம். பல பேர்த்து இன்னைக்கு ஷேர் மார்க்கெட் பஞ்சர் பண்ணதுக்கு அப்புறம் தான் இன்னைக்கு வந்து பாசிட்டிவ்ல முடிஞ்சிருக்கு. நிஃப்டில ட்ரேட் பண்ணிருந்தீங்கன்னா கண்டிப்பா உங்களை இன்னைக்கு பஞ்சர் பண்ணி விட்டுருப்பான். எது எப்படியோ இன்னைக்கு க்ளோசிங்ல பார்க்கும்போது மார்க்கெட் வந்து ஒரு மாதிரி பாசிட்டிவ்ல முடிஞ்சிட்டா இதுவே ரொம்ப சந்தோஷமான விஷயம். இந்த சமயத்தில் இன்னைக்கு BEML அப்படின்ற ஒரு ஷேர் தான் டாக் ஆஃப் த டவுன். இன்னைக்கு 10% பக்கம் மேலே ஏறி இருக்கா. ஆனால் இந்த கம்பெனி என்ன பண்ணியிருந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சமீபத்தில் ஆல்மோஸ்ட் 35% ஸ்வங்கின்னு கீழே வந்துட்டான். அதுக்கப்புறம் அடுத்த 15 நாளில் அப்படியே கீழிருந்து மேலே ஏறி 25% லாபம் சம்பாரிச்சு கொடுத்துருக்கான். காரணம் என்ன வேணாலும் இருக்கட்டுங்க, இவன்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்கான ஷேர் தான். BEML ஆகட்டும், BEL ஆகட்டும், அந்த மாதிரி ஏகப்பட்ட கம்பெனிகள் வந்து என்னைக்கெல்லாம் கீழே இறங்குதோ அன்னைக்கெல்லாம் ஒரு சப்போர்ட் எடுத்து மேலே வந்துடுறான். என்ன ஒரே ஒரு வருத்தம்னா இதெல்லாம் நல்ல ட்ரெண்டு பிடிச்சி போகக்கூடிய கம்பெனி. அப்போ மேலே 4000 கீழே விழுந்தவன் ஒரு 2400 ஒரு சின்ன கேப், இந்த கேப்பு கீழே வராமல் அப்படியே திரும்பி மேலே 25% போய் நிறைய பேர்த்த சம்பாதிக்க விடாம விட்டுட்டான். ஆனாலும் நீங்கள் இன்னொரு விஷயத்தை யோசிக்கணும். ஷேர்ஸ் கீழே இறங்க இறங்க நம்ம மனிதர்களுக்கு பயம்தான் வருமே ஒழிஞ்சு டக்குன்னு போய் வாங்கலாம் அப்படின்ற மாதிரி தோணாது. ப்ரீ பிளான்டாக முதல்லையே எழுதி வச்சு நோட்டில் எழுதி வச்சு இந்த ரேட் வந்தால் வாங்கணும்னு நினைக்கிறவங்களால தான் வாங்க முடியும். ஒரு உதாரணத்துக்கு இப்போ நம்ம PFC அப்படின்ற ஒரு ஷேர் எடுத்து பார்க்குறோம். இவனும் தான் அவனுடைய உச்சத்திலிருந்து ஆல்மோஸ்ட் 20% இறங்கிட்டான். இருந்தாலும் இவனை வாங்கறதுக்கு நம்மளுக்கு தைரியம் அப்படின்றது வருமா? இதுக்கு முன்னாடி அதே மாதிரி தான் ஒரு கொஞ்சூண்டு இறங்கி மறுபடியும் மேலே ஏறிட்டான், அப்புறம் கொஞ்சூண்டு இறங்கி மறுபடியும் மேலே ஏறிட்டான். அதே மாதிரி ஒவ்வொரு முறையும் நடக்குமா அப்படின்றது நம்மளுக்கு தெரியல. பட் பெரும்பாலும் நம்மளுக்கு வந்து பயம் அப்படின்றது வரும். இந்த ராம்கோ சிமெண்ட் அவனும் அதே மாதிரி தான். இந்த ராம்கோ சிமெண்ட்டும் அவன் என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்ல கம்பெனி தான். அவனு வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 20% பக்கம் இறங்கியிருக்கான்னு வச்சுக்குவான். இவனும் தான் இங்கிருந்து சப்போர்ட் எடுத்து மேலே ஏறணும். ஆனாலும் இந்த இடத்துல போய் தைரியமாக வாங்குறதுக்கு ஒரு துணிவு வருமா? மனசில் என்ன ஒரு பயம் வரும்? திடீர்னு இவன் 500 ரூபா போயிட்டான்னா என்ன பண்ணுறது? அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய இந்த ஏஞ்சல் ஒன்றும் ஒரு காலத்தில் நல்லா சம்பாரிச்சு கொடுத்துட்டு இருந்தவன் தான். அவனுக்கெல்லாம் இறக்கம் அப்படின்றது ஒன்று வந்ததுனாவே எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏறுறதுக்கு தான். அப்போ இந்த முறை ஏறுவானா அப்படின்றது நம்மளுக்கு தெரியாது. ஸோ இருந்தாலும் நம்மளுக்கு என்ன வரும்? ஒரு பயம்னு வரும். அதே மாதிரி தான் இந்த சோழமண்டலம் ஃபினான்ஸ் அப்படின்றது அவனுமே வந்து ஒரு சப்போர்ட்டில் தான் இருக்கான். இங்கிருந்து ஏறுவானான்னு தெரியாது. ஸோ ஷேர் மார்க்கெட்டில் என்ன ஆகுதுன்னா நண்பர்களே, ஒரு நல்ல ஷேர் கீழே இறங்குறான், அது என்ன ஆகும் அப்படின்னு நம்ம பார்த்துட்டு இருக்கிறக்குள்ளேயே ஒன்றா மேலே ஏறிடுறான். நம்ம போய் அதை வாங்கினோம்னா இறக்கி விட்டுறானு. ஸோ இது உண்மையிலேயே ஒரு பெரிய பிரச்சனையான விஷயம்தான். இந்த பிரச்சனையான விஷயத்தை போகணும்னா மேனேஜ் அப்படின்றது பண்ணும். ஸோ ஒரு இடத்துல நம்ம போய் வாங்குறோம், இந்த ஏஞ்சல் ஒன்று வாங்கணும் அப்படின்னு நம்ம நினச்சோம்னாக்கா ஃபர்ஸ்ட் இந்த இடத்துல பணம் போடுற கொஞ்சம் பணம் இருக்கணும். அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப் ஒவ்வொரு சப்போர்ட்லையும் வாங்குற பணம் இருக்கணும். அதே மாதிரி இது ஒரு கம்பெனி தான், இது மாதிரி பல்லாயிரக்கணக்கான அட்டம்ப்ட் அடிக்கக்கூடிய பணம் நம்மகிட்ட இருக்கணும். இந்த ஏஞ்சல் ஒன் அப்படின்ற ஒரு ஷேரை எடுத்தோம்னா அதுக்கு அடுத்தது எல்லா ஷேர்லையுமே பணம் போடுறதுக்கு நம்மகிட்ட பண வசதி இருந்ததுன்னா தான் என்னை பொறுத்த வரைக்கும் ஷேர் மார்க்கெட்டில் இந்த மாதிரி ஒரு 15 நாள் இல்லை பணம் சம்பாதிக்க முடியும் அப்படின்றது என்னுடைய எண்ணம். ஏன் அப்படின்னா 10 ஷேர் வாங்கினா தான் எவனாவது ஒருத்தனாவது இப்படி நல்லா ஏறி வருவான். சில பேர்த்துடைய ராசியெல்லாம் பார்த்துருக்கீங்களா? 10க்கு 10 கும்பா அப்படி வாயா சிங்கக்குட்டி அப்படி வந்து சந்தோஷத்தை கூடியா என் ஹாப்பியஸ்ட் மைண்டு ஷேரே அப்படின்ற மாதிரி இன்னைக்கு திடீர்னு என்ன நினைச்சானோ 4% ஏறிட்டான். அவன் எங்கிருந்து ஏறி இருக்கான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு லோ லெவல்ல இருந்து ஏறி இருக்கான். இப்படியே இந்த மொமெண்டம் பில்டப் ஆகி ஒரு 1000 1200 வந்துச்சுன்னா ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கு ஹாப்பியஸ்ட் மைண்ட். நான் இன்னைக்கு பார்த்துக்கிட்டு இருந்தேன் ஒரு நல்ல நல்ல ஷேர்கள் ஸ்ரீராம் ஃபினான்ஸ், NMDC எல்லாம் கீழே இறங்கியிருக்கான். இவங்கெல்லாம் 5% இறங்கினாலும் பத்தாது. ஒரு வருஷத்துக்கு முன்னாடி வெறும் 1200 ரூபா இருந்தவன். ஸோ கடைசிக்கு இவனை வந்து ஒரு 1700 1800 வந்தால் கூட ஒரு நல்ல ப்ரைஸ்ன்னு சொல்லி நான் வாட்ச் லிஸ்ட்டில் ஆட் பண்ணி வச்சுக்கிட்டேன். அதே மாதிரி தான் இந்த NMDC ஒரு வருஷத்துக்கு முன்னாடி 100 ரூபா இருந்தவன் தான் இப்போ 225 ரூபா இருக்கான். எங்காவது தப்பி தவறி ஒரு 175 150ன்னு வந்ததுன்னா கூட நான் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு நல்ல விஷயமா தான் நான் பார்க்குறேன். அதனால வாட்ச் லிஸ்ட்டில் ஆட் பண்ணி வச்சுக்கிட்டு வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கேன். ரெண்டும் எப்போ ஒரு 30-40% இறங்குறானுங்களோ அப்போ ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி. TCS ஷேரை பார்த்து எல்லாரும் பல்லை காட்டி சிரியுங்கள் அப்படின்ற மாதிரி ஷேர் மார்க்கெட்டே சந்தோஷப்படுது. 4100 ரூபாயில வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கான். இருந்தாலும் இது பத்தாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த UBS அப்படின்ற புரோக்கரேஜ் ஹவுஸ் வந்து இன்னும் மேல் நோக்கி ஏற வாய்ப்பு இருக்கு, 4700 வர கூட வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி இப்போ பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்போதான் சில மாதங்களுக்கு முன்னாடி இந்த IT ஷேர்லாம் கும்பா பாடிருங்க அப்படின்ற மாதிரியான தகவல்கள் வந்து நம்ம மீடியாக்களை வந்துகிட்டு இருந்தது. என்ன காரணம்னா அமெரிக்காவில் ரெசெஷன் வந்துடும், அமெரிக்காவில் தான் அதிகமாக IT பிஸ்னஸ் நடக்குது. ஸோ அப்போ நம்ம இந்திய IT கம்பெனிகளுக்கெல்லாம் கடும் சவால்னு சொல்லி பாவம் சில வருடங்களாகவே இந்த TCS போன்ற கம்பெனிகளெல்லாம் நல்லா இறக்கி விட்டுருந்தாங்க.
கடைசியில் இப்போ வந்து பார்த்தோம்னா 4100 இருக்கும் பொழுது 4700 போகலாமோ அப்படின்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. அவன்லாம் கீழே 3000 ரூபாய்க்கு படுத்து கிடந்தான். ஆக ஒரு குடும்பத்தில் அம்மா பேச்சையும் கேட்டு நடக்கக்கூடாது, ஒய்ஃப் பேச்சையும் கேட்டு நடக்கக்கூடாது. நம்மளுக்கு எது சரி தப்புன்னு தோணுதோ அதன்படி தான் நடக்கணும் அப்படின்றது என்னுடைய கருத்து. ஸோ அடுத்தவங்க சொல்லுவாங்க அப்படின்ற மாதிரி பார்த்தா அவங்க அப்படியே திருப்பி சொல்லிடுவாங்க. ரெசன் வர்ற மாதிரி இருந்தது தம்பி, அப்புறம் ரெசன் வரல அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இப்போ யாராவது போய் என்ட்ரு ஆகுறாங்கன்னு வச்சுங்களேன், திடீர்னு அங்கே ரெசன் வராதுன்னு என்ன நிச்சயம்? ஸோ எது எப்படியோ ஷேர் மார்க்கெட்டில் ஒரு நல்ல கம்பெனி சீப்பான ரேட்டு கிடைக்குதுன்னா அது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு 1 வருஷம் 2 வருஷம் சும்மா தான் உட்காந்துருக்கணும் அப்படின்றது என்னுடைய கருத்து. ஆமாங்க, இந்த ஐசிசி லொம்பார்ட் இன்சூரன்ஸ் அப்படின்ற ஒரு கம்பெனி நான் போய் பார்க்குறேன். என்ன கெட்டு போச்சு, இந்த ஸ்டாக் வந்து கீழே ஆல்மோஸ்ட் ஒரு 35% பக்கம் மேலே ஹையிலிருந்து கீழே இறங்கி சீப்பாத்து கிடந்தான். அங்கே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருந்தா 2023 ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருந்தா அவனுடைய பழைய ஹையை வந்து எட்டி பிடிச்சி ஒரு ராஜா மாதிரி வந்து நிற்கிறான். ஆல்மோஸ்ட் 60% லாபம் ஒரே வருஷத்துல. என்ன கசக்குதா? சரி பரவாயில்ல, இந்த பிபி ஃபின்டெக் கூட விடுங்க, அவன்லாம் கீழே இறங்கினா மறுபடியும் இவன் மேலே ஏறி வந்தாலும் இது போன்ற ஷேர்ல ரிஸ்க் எடுக்க வேண்டாம் அப்படின்னு பார்த்தாலும் கடைசிக்கு இந்த மாதிரி இதெல்லாம் என்ன கம்பெனி மூடப்படுகின்ற கம்பெனியா? கிடையாது. ஸோ ஒரு நல்ல கம்பெனி நம்மளுக்கு ஒரு சீப் ரேட்டில் கிடைக்குது அப்படின்னா வாங்கி போட்டுட்டு வருஷ கணக்கில் சும்மா தான் உட்காந்துருக்கணும். திடீர்னு நம்ம அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி பார்த்தா மேல் நோக்கி வரக்கு வாய்ப்புகள் ஏகப்பட்டது இருக்கு. இந்த ஜிஆர் இன்ஃப்ரா அப்படின்ற ஒரு கம்பெனி கூட தான் நான் பார்க்குறேன். அந்த கம்பெனி வந்து லோ ரேட்டில் இருக்க 1274 மேலே வந்தானா அவனு பணத்தை டபுள் பண்ணியோட தான் போகிறான். அவனுடைய ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட் எடுத்து பார்க்குறேன், அது என்ன நஷ்டம் பண்ணக்கூடிய கம்பெனியா? அவனுடைய ப்ராஃபிட்டில் வந்து க்ரோத்து இருக்குது. அப்போ இந்த கம்பெனி என்னைக்கு இருந்தாலும் ஒரு நாள் இவன் வந்து பழைய ஹையை தொடத்தான் போகிறான். அது வருஷ கணக்கில் தான் ஆகட்டும், அடுத்த வருஷம் தான் ஆகட்டும், அல்லது அதுக்கு அடுத்த வருஷம் தான் ஆகட்டும், இல்லை ஒரு 5 வருஷம் கூட தான் ஆகட்டும். 5 வருஷத்துல வேற எங்க போய் பணத்தை டபுள் பண்ணிட முடியும்? என்னை பொறுத்த வரைக்கும் கம்மி. ஸோ பொதுவாக ஷேர் மார்க்கெட்டில் ஒரு நல்ல ஸ்டாக்காக பார்த்து லாபம் பண்ணுற ஸ்டாக் சீப்பான ரேட்டில் கிடைக்குதுன்னா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு பேசாம தான் இருக்கணும் அப்படின்றத என்னுடைய கருத்து. இல்லைன்னா போய் நல்லா செவராக பார்த்து முட்டிக்க வேண்டியதுதான். சிறிய விளையாண்டுக்கிட்டு இருக்கான் இந்த ஜூப்லண்ட் இன்கிரீவியா அப்படின்ற ஷேர். கடந்த 2023 ஒரு சின்ன விளையாட்டை விளையாண்டுக்கிட்டு இருக்கான். இதுக்கு முன்னாடி 2021 823 ரூபாயெல்லாம் போன ஷேர் தான். ஸோ மறுபடியும் வரல ஒரு 1000 ரூபாயெல்லாம் போறானா அப்படின்றது தெரியல. தற்சமயத்துக்கு இவனுடைய ஃபண்டமெண்டல் அப்படின்றது பார்க்கும்பொழுது இது ஒரு டிவிடெண்ட் கொடுக்கக்கூடிய கம்பெனியாகவும் இருக்கு, கொஞ்சம் கடன் கம்மியாகவும் இருக்கு, அதே சமயம் இது வந்து ஒரு லாபகரமான கம்பெனியாகவும் இருக்கு. ஸோ சிறிய விளையாண்டு கொண்டு இருக்கக்கூடிய இந்த ஜூப்லண்ட் இன்கிரீவியா என்னைக்காவது ஒரு நாள் மேலே ஒரு 600 ரூபா 700 ரூபா 800 ரூபாய் இருந்ததுன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஆஹா நண்பர்களே, மனசுக்கு சந்தோஷம் தரும் இந்த டாடா மோட்டர் ஷேர் வச்சிருக்கிறவங்களுக்கு. அவன் 1000 ரூபாய் நோக்கி நெருக்கி கொண்டு இருக்கான். இந்த சமயத்தில் டாடா மோட்டர் மாதிரியே அசோக் லைலாண்டு ஒரு நல்ல ஷேர் தான். பட் எனிவே அசோக் லைலாண்டினுடைய பேட்டர்ன் அப்படின்றது பார்க்கும்பொழுது அவனால் ஒரு குறிப்பிட்ட ஹை வந்துட்டு அந்த ஹையை தாண்ட முடியல. ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு 200 ரூபாய் தாண்டிட்டேன்னா நல்ல ஒரு புல்லிஷ் மொமெண்டம் வரும் அப்படின்றது என்னுடைய கருத்து. ஸோ இப்போதைக்கு கொஞ்சம் ஸ்லோவான மொமெண்டம்ல தான் இருக்கான். டாடா மோட்டர் 1000 தாண்டும் பொழுது இவனுக்கும் ஏதாவது ஒரு ஸ்ட்ரென்த் கிடைச்சி இவனும் ஒரு 200 ரூபாய் தாண்டி புல்லிஷ் ஆகி 250 ரூபா வந்ததுன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஒரு நண்பர் தான் சொல்லிட்டு இருப்பார், சக்தியுள்ள தாயா இருந்தால் நீங்கள் எப்படியா இந்த பாலில் 6 அடிக்க வைங்க அப்படின்ட்டு. அது மாதிரி தான் இந்த ஆட்டோ ஆக்சல்ஸ் அப்படின்ற ஷேரை நம்ம பார்க்கும் பொழுது அவன் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படின்னா இது வரைக்கும் அவனுடைய வரலாறுல சக்தியோட தான் ஒவ்வொரு முறையும் வேலை பார்த்துருக்கான். நல்லா மேலே ஏற வேண்டியது, இறங்கினாலும் மறுபடியும் மேலே ஏற வேண்டியது. அப்பேற்பட்ட இந்த ஆட்டோமேட்டிவ் ஆக்சல்ஸ் அப்படின்ற கம்பெனி தற்சமயத்துக்கு ஒரு ஃபிளாட் பேட்டர்ன்ல ஒரு சப்போர்ட் அப்படின்ற மாதிரி காட்டுறான். இந்த சப்போர்ட் அப்படின்றது ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்னா அவனுடைய சேனல் பேட்டர்ன் ஃபார்மேஷன் ஆகி மேல் நோக்கி வர மாதிரி இருந்தா ஒரு 400 ரூபாய் ஏறிச்சுன்னா கூட ஒரு சந்தோஷம் வரும். ஆஹா நண்பர்களே, இந்த ஷேர் மார்க்கெட்ல இன்னைக்கு முக்கியமான நியூஸ் என்னன்னா வருண் பெவரேஜஸ் லிமிடெட் பிடிச்சி 5% பக்கம் குத்தி விட்டாங்க நிஃப்டி நெக்ஸ்ட் 50 இண்டெக்ஸ்ல. அதுதான் இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய நியூஸ். அதே மாதிரி இந்த ஜம்னா ஆட்டோ அப்படின்ற ஷேர் வந்து இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்துக்கிட்டே இருந்தோம். ஆல்மோஸ்ட் ஒரு 100 ரூபாய் ரேஞ்சில் பார்த்துக்கிட்டு இருந்தோம். அவனுடைய ஹையஸ்ட் ரேஞ்ச் 135 ரூபா அப்படின்ற ஒரு சேனல் பேட்டர்னா பார்த்துக்கிட்டு இருந்தோம். அந்த ரேட்டு பக்கம் போய் டச் பண்ணியிருப்பான் போல 2-3 நாளைக்கு முன்னாடி. நம்ம இப்போதான் பார்க்குறோம். இந்த ரசாயன ஷேர்கள்னால நான் பட்ட அவஸ்தை இருக்கே அது சொல்லி மாயாது. ஆனாலும் என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பிரேக் அவுட் அப்படின்றது ஆனால் அப்புறம் கொஞ்சம் மேல் நோக்கி ஏறுற மாதிரி காமிச்சிட்டு மிகப்பெரிய ஒரு ஃபெயிலியர். பட் அந்த ஃபெயிலியர் வந்து ஒரு குறிப்பிட்ட ட்ரெண்ட் லைனுக்கு கீழே போகல, அந்த ட்ரெண்டை உடச்சு போகல. ஸோ திடீர்னு எங்கேயோ 800 ரூபாயில சப்போர்ட் எடுத்து விளையாட்டு போல 153 ரூபாய் ஏறி வந்துட்டான்.
அப்போ ஏன் இப்படி விளையாட்டு பண்ணிக்கிட்டே இருக்கான்னு தெரியல. ஒருவேளை இங்கிருந்து இவனுடைய பேட்டர்னே ரொம்ப டிஃப்ரெண்ட்டான பேட்டர்னாக இருக்குது. இந்த ரசாயனம் வந்து வேற லெவலில் வேலை பார்த்துருக்கு. ஸோ இந்த ரசாயனம் மறுபடியும் இங்கிருந்து மேல் நோக்கி ஏறுற மாதிரி இருந்ததுன்னா மேபி ஒரு 100-150 ரூபா கொடுப்பான், இல்லைன்னா இருக்கிறதையும் பிடுங்கிட்டு விட்டுருவான்னு தான் நான் நினைக்கிறேன். ஹரியோம் பைப்னு ஒரு ஷேர் ஒன்று பார்த்துக்கிட்டு இருந்தாங்க நண்பர்களே. அவன் என்னடான்னா பொஸ்குன்னு மேலேருந்து இவ்வளோ தூரம் கீழே இறங்கிட்டான். ஸோ ஆல்மோஸ்ட் 30% இறங்கிட்டான். இந்த லெவலில் ஒரு சப்போர்ட் எடுத்தால் இந்த ஷேரில் பணம் போட்டு வச்சுருக்கிறவங்களுக்கு ஒரு சந்தோஷம் வரும். இல்லைன்னா அப்புறம் அவன் அடுத்தது கீழே 400 போகிறானோ 300 போகிறானோன்னு பயந்துக்கிட்டு இருக்கணும். ஸோ இதுலேருந்து நம்மளுக்கு என்ன தெரியுதுன்னா, ஒரு நல்ல வருமானம் அப்படின்னு வரும் பொழுது அதுக்கு கீழே ட்ரெயிலிங் ஸ்டாப் லாஸ் போட்டு நகர்த்திட்டே வரணும், அல்லது கொஞ்சோண்டு லாபத்தை புக் பண்ணிடணும். அப்புறம் உச்சத்தில் லாபத்தை பார்த்துக்கிட்டு அப்புறம் கீழே போனதுக்கப்புறம் நம்ம நியாயம் பேசி ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. நண்பர்களே, NSCL இண்டஸ்ட்ரீஸ்னு ஒரு ஷேர் ஒன்று பார்த்துக்கிட்டு இருந்தேன். இவன் வந்து இப்போதைக்கு சப்போர்ட்டில் இருக்கான். போய் 100 ரூபாயை தொட்டானா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். இதுக்கு முன்னாடி எப்பெல்லாம் அவன் வந்து இந்த சப்போர்ட் லைனை தொடுறானோ அப்பெல்லாம் மேல் நோக்கி ஏறக்கு ஒரு தடவை ட்ரை பண்ணியிருக்கான். ஒரு தடவை இல்லை, 4-5 தடவை ட்ரை பண்ணியிருக்கான். இந்த முறையும் 73 ரூபாயிலிருந்து மேலே வந்து 100 ரூபா வந்து தொட்டுட்டான்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கும். இப்படித்தான் நம்ம அன்னைக்கு ஒரு நாள் கெல்டான் அப்படின்னு ஒரு ஷேரை வந்து நம்ம ரொம்ப காலத்துக்கு முன்னாடி பார்த்துருந்தோம். போன வருஷம் மே மாசத்துல பார்த்துருக்கோம் 56 ரூபா ரேஞ்சில். அதுக்கப்புறம் இன்னைக்கு என்னடா இப்படி ஒருத்தர் ஏறி இருக்கானேன்னு போய் பார்த்தோம்னா எல்லாம் நம்ம பார்த்த பயலுக்கு தான். அவனுடைய பழைய ரேஞ்ச் வரைக்கும் வந்துட்டான் இந்த கெல்டான் டெக். அதே மாதிரி இந்த NSCL இண்டஸ்ட்ரீஸையும் இன்னொரு 1 வருஷம் கழிச்சு பார்க்கும்பொழுது ஒரு 100 ரூபா வந்துச்சுன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கும். நண்பர்கள், இந்த மாதிரி பணம் டபுள் பண்ணி விடக்கூடிய ஷேர்களை பார்க்கும்போது தான் நம்மளுக்கு மனசுக்கு என்ன தோணுதுன்னா, தென்னந்தோப்புக்கு நடுவில் போய் சும்மா உட்காந்தாவே நல்லா சுகமாக தான் இருக்கும், வெயில் காலத்துலேயுமே கூட. அது மாதிரி நல்ல ஷேர்களை ஒரு 10-15 லட்சம் ரூபாய்க்கு வாங்கி வச்சுக்கிட்டு போய் தோப்புக்கு நடுவில் உட்காந்துடணும். ஒரு 2 வருஷம் கழிச்சு வந்து பார்க்கும்பொழுது போர்ட்ஃபோலியோ ஒரு 30-40 லட்ச ரூபா வந்துருந்தா கசக்குதா, நல்லா தானே இருக்கும். ஆனால் அவன் 2-3 மடங்கு ஏறக்கு பொதுவாக நம்ம போட்ட பணம் பாதி இறங்கியிருந்துன்னா அப்புறம் அந்த தென்னந்தோப்புலேயே உட்காந்து வேலை பார்க்க வேண்டியதா. ஐயா, அந்த தென்னங்கள்லையாவது இறக்குறக்கு எனக்கு ஒரு வேலை கொடுங்கயா அப்படின்ற மாதிரி கேட்டு வந்து வேண்டியதான். நண்பர்கள், இந்த சமயத்தில் இந்த ஏப்டெக் அப்படின்ற ஒரு ஷேர் நான் பார்த்துக்கிட்டே இருக்கேன். அவன் நம்மளை ரொம்பவுமே டார்ச்சர் பண்ணுறான். கடந்த 1 மாத அளவில் நம்ம இதை பார்த்துக்கிட்டே தான் இருக்கோம். இவனும் சப்போர்ட் லெவல்லையே தான் இருக்கான். ஆனால் சப்போர்ட்டை விட்டு கீழே பிரேக் டவுன் ஆகிருக்கான். பட் இருந்தாலும் அந்த பிரேக் டவுன் ஆனவன் அப்படியே கீழே போக வேண்டியதானே, அப்படியே நின்று அவனும் பார்த்துக்கிட்டு இருக்கான், நம்மளும் அவனை பார்த்துக்கிட்டே இருக்கோம். காலம் தான் போயிட்டு இருக்கு. ஆனாலும் இவன் 400 ரூபா ஏறுற மாதிரி தெரியல. இவனை பிடிச்சி தென்னந்தோப்புக்கு நடுவில் போத்துட்டு திட்டி விட்டா தான் மேலே வருவான்னு நினைக்கிறேன். நண்பர்களே, இந்த டாடா டெக்னாலஜிஸ் அப்படின்ற ஷேரில் வந்து ஒரு முக்கியமான விஷயம், அதாவது இன்னைக்கு 2% இறங்கியிருக்கான். இருந்தாலும் இவன் லிஸ்டிங் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே ஒரு முறை டவுனில் போனான். கரெக்டாக அதே டவுனில் வந்து நிற்கிறான். ஸோ இப்போதைக்கு இது ஒரு சாதா ஷேராக மாறிடுச்சு அப்படின்ற பட்சத்தில் இவன் மறுபடியும் இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்தான்னாக்கா ஒரு 5% 10%க்கு இப்படியே ஆடுவான் அப்படின்றது என்னுடைய கருத்து. ஸோ அவனுடைய லாஸ் அப்படின்றது இந்த இடத்துல தடைப்படணும். இதுக்கும் கீழே போனான்னா அப்புறம் மறுபடியும் 1000 ரூபாய்க்கு கீழே போயிட்டு தான் வருவான் அப்படின்றது என்னுடைய கருத்து. பட் டெக்னிக்கலி பார்க்கும்பொழுது என்னை பொறுத்த வரைக்கும் இந்த 1075 1080 அப்படின்ற ரேஞ்சில் அப்படியே ஒரு மந்திரம் போட்ட மாதிரி நின்று அப்படியே கொஞ்சம் மேல் நோக்கி வந்ததுன்னா இவனுக்கு நல்லது. இதை வாங்கி வச்சிருக்கிற ஷேர் மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய முதலீட்டாளர்களுக்கு நல்லது. எனக்கு தெரிஞ்சு இது வரைக்கும் நான் ஒரு கமெண்ட் கூட பார்த்ததில்ல பதஞ்சலி சார் வச்சிருக்கிற மாதிரி. வச்சிருந்தா நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. பஞ்சாமிர்தம் பண்ண போறாங்களா இல்லை இது என்ன ஆக போகுதுன்னு தெரியல. என்ன காரணம்னா, நான் ஒரு நியூஸ் ஒன்று பார்த்துக்கிட்டு இருந்தேன். இந்த பதஞ்சலியில் இருக்கக்கூடிய ஆயுர்வேதிக் மெடிசன்ஸ் அல்லது ஆயுர்வேதிக் ப்ராடக்ட்ஸ் அப்படின்ற சம்மந்தப்பட்ட அட்வர்டைஸ்மெண்ட்டுகளில் கெமிக்கல் காம்பனண்ட்டுகளை, ஏன்னா கெமிக்கல் காம்பனண்ட்ஸ் எல்லாமே சயின்ஸ் யூஸ் பண்ணி சயின்டிஃபிக்காக ப்ரூவனாக இருக்கு இல்லையா. ஸோ அதை விடவும் இது வந்து நல்லா ஒர்க் ஆகும் அப்படி இப்படின்னு அட்வர்டைஸ்மெண்ட்டில் சம் ஃபால்ஸ் இன்ஃபர்மேஷன் இருக்கிறதா கேஸ் ஒன்று போயிட்டுருக்கு. அதனால் அது சம்பந்தப்பட்ட அப்டேட்ஸ் வந்து இப்போ வந்திருக்கு. இந்த அப்டேட்ஸ் எல்லாம் நாளைக்கு இதை பஞ்சாமிர்தம் பண்ணுமா இல்லை என்ன பண்ண போகுது அப்படின்றது எனக்கு தெரியல. இவன் வேற கரெக்டாக 898 ரூபாயிலிருந்து 1600 ரூபா ஆல்மோஸ்ட் பணத்தை டபுள் பண்ணி விட்டுருக்கான். அவன் பணத்தை டபுள் பண்ணி விட்டுருக்கிற நேரம் அந்த சார்ட் பேட்டர்னில் பார்க்குறக்கு ஒரு ஃப்ளாட் சேனல் பேட்டர்னாக இருக்குது. அப்போ மறுபடியும் இங்கிருந்து இவன் கும்பாப்பாடி கீழே வரானா இல்லை பிரேக் அவுட் ஆகி மேலே போகிறானா அப்படின்றது தெரியல. இந்த ஷேரில் ஒரு ட்ரிகர் அப்படின்றது வந்திருக்கு. வாழ்க்கையில் கஷ்டம், ஷேர் மார்க்கெட்டில் நஷ்டம்னு எத்தனையோ பிரச்சனைகள் யாரோ இருப்பீங்க. அவங்க எல்லாருமே உங்களுடைய மனசை தேத்திக்கணும்னா இந்த மங்களம் அப்படின்னு பெயர் கொண்ட மங்களம் ஆர்கானிக் ஷேர் ப்ரைஸை தான் நீங்கள் பார்க்கணும். அவன் பாட்டுக்கு நெடுன்னு உளுந்துருக்கான். 1300 ரூபா எங்கே, 348 ரூபா எங்கே. அட சாமி, ஆல்மோஸ்ட் 75% கும்பா. 1 லட்ச ரூபாய் போட்டிருந்தீங்கன்னா இப்போ கையில் 25,000 ரூபா தான் பணம் இருந்திருக்கும். இப்பேற்பட்ட ஷேர் ஹோல்டரை பார்க்கும்பொழுது தான்
நம்ம மனசுல ஒரு உத்வேகம் வருது, பரவாயில்ல நம்மளோட மோசமான ஆள் யாரோ ஒருத்தர் மாட்டிக்கிட்டு இருக்காங்க அப்படின்ட்டு. ஸோ இந்த மங்களம் ஆர்கானிக்ஸ் வச்சிருக்கேன்னு மட்டும் தயவு செய்து யாரும் கமெண்ட் பண்ணிடாதீங்க. இது ஒரு மோசமான சேராக எடுத்து உதாரணம் சொல்லும் பொழுது நான் அதை வச்சிருக்கேன் அப்படின்னு யாரும் வந்துடாதீங்க. அப்போ உங்களை பார்க்கும்பொழுது அப்புறம் எங்களுக்கு ரொம்பவுமே மனசு கஷ்டமா இருக்கும். இன்றைய தகவலாம் உங்களுக்கு உதவியாக இருந்ததுன்னா எங்களுக்கு சந்தோஷம் தான். ரொம்ப நன்றி, வணக்கம்.